Hi kids, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா 5th standard science subject பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதோட first unit அப்படினு சொன்னா organ systems பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த யூனிட்ல இருந்து நீங்க என்னென்னலாம் கத்துக்க போறீங்க அப்படினு சொன்னா நம்மளோட digestive system எப்படி வர்க் ஆகுது, என்னென்ன organs எல்லாம் நம்மளோட பாடியில இருக்கு, what are the different types of organs, அதை ஐடென்டிஃபை பண்றது, அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நீங்க ஃபுல் டீடைலா பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிகாஸ் நம்மளோட ஓன் பாடியை பத்தியே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம ரொம்ப டீடைலா படிக்கிறனால உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே என்ன சொல்றது கஷ்டமா படிக்கிறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வித்வுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த சேனல்ல என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஐ எம் அக்ஷயா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆர்கான் சிஸ்டம்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா யூஸ்வலா வந்து உங்களுக்கு உடம்புல வந்து சக்தி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாருமே வந்து சோட்டு அப்புறம் நிறைய இதெல்லாம் பாக்குறீங்க இல்லையா, கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ் தான் நிறைய நம்ம வந்து ஃபனி இதெல்லாம் பாக்குறோம். ஸோ அதுல வந்து சோட்டு வந்து சக்தி வரணும்னா என்ன பண்ணுவாங்க, எனர்ஜி வரணும்னா என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க, ரைட்? ஸோ அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு எனர்ஜி எப்படி கிடைக்குது, நம்மளோட சாப்பாடு வந்து டைஜஷன் ப்ராசஸ் மூலியமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நல்ல சாப்பாடு மென்று நம்ம வயிற்றுக்குள்ள அனுப்புறோம் இல்லையா, அப்போ நம்மளோட சாப்பாடு வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா நம்மளோட உடம்புல சார ஆரம்பிக்கும். ஸோ அதை டைஜஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் பேர் தான் டைஜஷன். ஸோ அந்த டைஜஷன் ப்ராசஸ் மூலியமா நம்மளோட ஃபுட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவையான எனர்ஜி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொஞ்சம் நடக்கணும் இல்லை நான் பேசணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஏதாவது கொஞ்சோண்டு உடம்புல வந்து சத்துன்னு இல்ல எனர்ஜின்ற பவர் அப்படிங்கறது ஏதாவது எனக்கு இருந்தாதான் என்னால பண்ண முடியும் இல்லையா. இப்ப ஏதோ ஒரு வெயிட்டான பொருளே நம்மளை தூக்க சொல்றாங்க. சோ அந்த வெயிட்டான பொருளை நம்ம தூக்கணும், இல்ல உங்களோட ஸ்கூல் பேக்கே தூக்கணும் இல்லையா நீங்களா. சோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கணும் அப்படிங்கன்னா அதுக்கு நமக்கு கொஞ்சோண்டு உடம்புல எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கணும். சோ அந்த எனர்ஜியை தான் நம்மளுக்கு எப்படி கொடுக்குது அப்படின்னு சொன்னா சாப்பாடு வந்து கொடுக்குது. சாப்பாடு என்ன ஆகும்னா டைஜஷன் ப்ராசஸ் மூலியமா நம்ம உடம்புல நமக்கு தேவையானது என்ன, நம்மளுக்கு தேவை இல்லாதது என்ன அப்படிங்கறது தனித்தனியா நம்மளோட உடம்பே பிரிச்சிடும். சோ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல போய் சார ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல சார ஆரம்பிச்சதுன்னா நமக்கு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம உடம்புக்கு தேவையா இல்லாததெல்லாம் என்ன நடக்குது, அது வந்து எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெளியில எடுத்துடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாம் வந்து கரும்பு ஜூஸ் எல்லாருமே குடிச்சிருப்பீங்க, இல்ல கரும்பு ஜூஸ் செய்யற இடத்த கண்டிப்பா பாத்துருப்பீங்க இல்லையா. சோ அதுல என்ன பண்றோம், நம்ம வந்து கரும்பு வந்து உள்ள ஒரு மிஷின்குள்ள விடுவாங்க. சோ அந்த மிஷின்ல இருந்து நம்மளுக்கு என்னன்னா தேவையான ஜூஸ் எல்லாம் வெளியில வந்தது. சோ அந்த ஜூஸ் இல்லாத மிச்சம் இருக்கிற சக்கையெல்லாம் நம்ம வெளில தூக்கி போட்டுறோம் இல்லையா. சக்கையை நம்ம சாப்பிடறது இல்லைல்ல, அதே மாதிரியேதான் நம்ம உடம்புக்கும் நம்ம சாப்பிட வேண்டியதுக்கு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போயிடும், தேவையில்லாததெல்லாம் எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் மூலியமா வெளியில வந்துடும். அண்ட் நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவை இல்லையா. ஆக்சிஜனோட கண்டென்ட் என்னதான் நம்மளோட ஏர்ல வந்து கம்பேரிட்டிவ்லி நைட்ரஜன் தான் நம்மளோட ஏர்ல கண்டென்ட்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் ஆக்சிஜனோட கண்டென்ட் கம்மியா தான் இருக்கும். தோ ஆக்சிஜன் இஸ் நெசசரி ஃபார் ஏர். சோ நம்ம என்ன பண்றோம், ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா தான் நமக்கு வந்து காத்து நம்ம உடம்புக்குள்ள போகுது இல்லையா. சோ அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்ல மூலியமா தான் நமக்கு தேவையான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு வேலைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் கண்டு சுமட்டணுமா இருக்கட்டும், நம்ம கையை ஆட்டணுமா இருக்கட்டும், இல்ல நமக்கு காது கேட்கணும், மூக்கு ஸ்மெல் பண்ணணும், இது எதுவா இருந்தாலுமே நம்மளோட உடம்புல ஒரு ஆர்கானும் ஒரு வேலை நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னு சொன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல நம்ம சாப்பிடுறது எல்லாமே என்ன, ஏதாவது சாஃப்டா சாப்பிடுறோமா இல்ல தண்ணியாவே குடிக்கிறோமா, இல்ல நம்ம சாப்பிடுறதுல நிறைய கலந்துருக்கு இல்லையா. கருக்கு முறுக்குன்னு ஏதாவது சாப்பிடுறோம், அப்புறமேட்டுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோம், ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறோம், ஃபேட் எடுத்துக்கிறோம், லைக் நிறைய விஷயங்கள் நம்மளோட சாப்பிடுறதுல நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா. சோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் என்னவாகும்னா சிம்பிளா மாலிகூல்ஸா கன்வெர்ட் ஆகும். சோ சிம்பிளா மாலிகூல்ஸ் அப்படின்னு சொன்னா குளுக்கோஸா இருக்கலாம், ஃபேட்டி ஆசிட்ஸா இருக்கலாம், அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் கிளைசரால், இந்த மாதிரி இந்த ஒரு ஐட்டமும் ஒரு இதுவா நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும். இப்படி எல்லாம் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட்லயோ லிம்ப்னா நம்மளோட ஃப்ளூயிட்ஸ் சொல்லலாம். ஓகே, நம்ம உடம்புல கொஞ்சம் சர்டன் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் லைக் வாட்டர் கண்டென்ட் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாமுடையும் நம்மளோட ப்ராடக்ட் நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய அந்த சிம்பிள மாலிகூல்ஸா கன்வெர்ட் ஆன அந்த ப்ராடக்ட் நம்ம உடம்புல வந்து சார ஆரம்பிக்கும். லைக் அப்படி சாரும் போதுதான் லைக் வென் இட் இஸ் பிளட்டோட கலக்கும் போதும் நமக்கு தான் அப்பதான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி அப்படிங்கிறது நம்மளோட உடம்புலயே சேர ஆரம்பிக்கும், ரைட்?
ஸோ இந்த ப்ராசஸ் தட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸா இருக்கட்டும், நம்மளோட காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் வந்து சிம்பிளர் மாலிகூல்ஸா அந்த கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து டைஜஸ்டிவ் ட்ராக், இன்னொன்னு வந்து டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க போறது வந்து டைஜஸ்டிவ் ட்ராக் பத்தி. ஸோ டைஜஸ்டிவ் ட்ராக்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு காயில்டு டியூப் தான் சொல்லணும். ஸோ அது வந்து நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கனால மசில்ஸால மேடா இருக்கனால இந்த காயில்டு மஸ்குலர் டியூப் அப்படின்னு சொல்றோம். சோ இது வந்து 6 to 9 meters லாங்ல இருக்குமா, அவ்வளவு நீளம். ஓகே, 6 to 9 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும். அண்ட் அதோடது வந்து நம்மளோட டங் மவுத்ல இருந்து நம்மளோட ஆனஸ் வரைக்கும் அதோட கம்ப்ளீட்டா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். டாப் டு பாட்டம் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம இது எல்லாமே வரிசையா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மவுத். ஸோ மவுத்க்கு அப்புறமேட்டுக்கு பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டிங்கிறது நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய நம்மளோட வாயில இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் நம்ம வந்து ஆன் த காமன் நம்ம வந்து பக்கல் கேவிட்டின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபேரன்ஸ், குறைவலையை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபேரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபேரன்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்ங்கிறது நம்மளோட ஃபுட் போகக்கூடிய நம்மளோட பைப், அதை வந்து ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டொமக். ஸ்டொமக்ல தான் நம்மளோட சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே போய் நம்மளுக்கு அங்கதான் ஃபர்ஸ்ட் செட்டில் ஆக போகுது. ஸோ ஸ்டொமக் அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரெக்டம் போகும், அதுக்கப்புறம் ஆனஸ் போகும். ஸோ இதுதான் ப்ராசஸ், இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதுல வந்து சைட்ல வேற எதுவும் இருக்காதா அப்படின்னு கேட்டா இருக்கும். ஸோ இந்த டியூப் வந்து என்ன அப்படின்னு சொன்னா காமனா ஒரே சிங்கிள் பைப் தான். சாரி, நம்ம வந்து இதுல லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் விட்டாச்சு. ஸோ ஆஃப்டர் ஸ்டொமக் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கும், ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அப்புறமேட்டுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு ரெக்டம் இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு ஆனஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃப்ளோ வந்து நமக்கு கரெக்டா மெயின்டைன் ஆகி விச் மீன்ஸ் அந்த டியூப் வந்து ஒரு சிங்கிள் டியூபா தான் இருக்கும். ஸோ அந்த சிங்கிள் டியூப் வந்து 6 to 9 meters லாங் இருக்கு. ஸோ நம்ம கூட சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து ஒரே சிங்கிள் பைப் வழியா தான் நமக்கு போகுது. எக்ஸ்ட்ராவா இதை சுத்தி எக்ஸ்ட்ராவா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், அதை பத்தி எல்லாம் நம்ம வந்து ஃபர்தரா படிப்போம். இப்போ வந்து டைஜஸ்டிவ் ட்ராக் அப்படிங்கறனால இந்த கம்ப்ளீட் இந்த ஒரு சிங்கிள் டியூபை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டைஜஸ்டிவ் ட்ராக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டியூப் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மவுத், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட ஈசோஃபேகஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோடது இதாகுது. ஸோ இது கூட நமக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சப்லிங்குவல் கிளாண்ட், சப்மாண்டிபுலார் கிளாண்ட், ஸ்ப்ளீன், பான்க்ரியாஸ், கேல் பிளாடர், லிவர் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்மளோட பாடியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டைஜஸ்டிவ் கிளாண்ட் பத்தி. ஸோ டைஜஸ்டிவ் கிளாண்ட் நம்மளோட டைஜஷன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் கிளாண்டோட நம்மளுக்கு 3 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இருக்கு. ஒன்னு வந்து சலைவரி கிளாண்ட், pancreas and liver. இந்த 3 வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சலைவரி கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது அந்த சாப்பாடு வந்து சம்டைம்ஸ் வரட்டுத்தனமான சில சாப்பாடு லைக் முறுக்கு இல்ல புட்டு இந்த மாதிரியான சாப்பாடுலாம் நம்ம நிறைய சாப்பிடுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிடும் போது நமக்கு என்ன ஆகும்னா தொண்டை வந்து அடைக்கிற மாதிரியா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மாய்ஸ்டன் பண்றதுக்காக, மாய்ஸ்டன் அண்ட் சென்ஸ் ஈரப்பதம் ஆக்குறதுக்காக நம்மளோட சலைவரி கிளாண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூஸ்வலா சலைவால வந்து இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது நல்லா மாலிகூல்ஸ், சின்ன சின்ன மாலிகூல்ஸா அதை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரியா நம்மளோட சலைவா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட சலைவா என்ன பண்ணும்னா நம்ம சாப்பிடும் போது அந்த சாப்பாடோட இன்னும் கொஞ்சம் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மையை உண்டு பண்ணி அந்த பார்ட்டிகல்ஸை இன்னும் கொஞ்சம் உடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு pancreas என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா pancreatic juice ஒன்னு அப்படி pancreatic juice அது வந்து செப்பரேட் கொடுக்கும். ஓகே, pancreas அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபுட்ல ஃபேட் கண்டென்ட், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் அது வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இது வந்து ஒரு என்சைம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். பிகாஸ் நம்மளோட ஃபுட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேட் சம்டைம்ஸ் ஒரு ப்ராடக்டோட திக்னஸும் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா. சோ இதெல்லாம் நம்ம வந்து உடம்புல எல்லாமே வந்து சேர ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப கஷ்டம். சோ அதுல இருக்கக்கூடிய குட்டை மட்டும் எடுத்துட்டு பேடை வந்து செப்பரேட் பண்றதுக்காக தான் இது எல்லாமே வந்து போராடிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிவர். சோ லிவர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா பைல் ஜூஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அது வந்து நம்மளோட ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா பைல் ஜூஸ் தான் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆசிட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி நம்மளோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் என்னதான் நம்ம வந்து சூ பண்ணி நம்ம வந்து முழுங்கினாலும் அதை இன்னும் கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ் ஆக்குறது எது அப்படின்னு சொன்னா பைல் ஜூஸ் தான் நம்மளுக்கு வந்து அதை பண்ணும். சோ அதோட ஆசிட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அது வந்து ஹீட் டெம்பரேச்சர்லாம் உண்டு பண்ணி நம்மளோட ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட யூஸ்வலாக நம்மளோட சலைவரி கிளான்ஸ்ல மொத்தம் 3 இன்னும் கிளான்ஸ் இருக்கு. தட் இஸ் பேட்ரியாட், சப்லிங்குலா, சப்மாண்டிபுலார் அப்படின்னு சொல்லி 3 கிளான்ஸ் இருக்கு. இந்த 3 கிளான்ஸும் சேர்த்து ஒரு நாளைக்கு எவ்வளவு எச்சி, சலைவானா என்னன்னா எச்சி தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எவ்வளோ எச்சியை உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னா 1.5 லிட்டர்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு நம்மளுக்கு அவ்வளோ எச்சியை வந்து உண்டு பண்ணுவோம். ஸோ இது மூலியமா நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட உடம்புல இன்டர்னல் ஆர்கன்ஸ் எதுவுமே வந்து ட்ரையா இல்லாம நம்மளோட சலைவா வந்து நம்மள பத்திரமா பார்த்துக்கும். அண்ட் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்னன்னா ரொம்ப பெருசால நம்ம மூச்சு விடுறதை பத்தி பார்க்க போறது தான் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம டிஷ்யூஸ்க்கு வந்து ஆக்சிஜன்ஸ் தேவைப்படும். ஓகே, டிஷ்யூஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட திசுக்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய டிஷ்யூஸால ஃபார்ம் ஆனது நம்மளோட ஹோல் பாடி, ரைட்? ஸோ அந்த டிஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ அந்த ஆக்சிஜனை டிஷ்யூஸ்க்கு தேவையானதை கொண்டு போய் சேர்த்துட்டோம். அண்ட் டிஷ்யூஸ்ல நம்மளுக்கு கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றுறதுக்கும் நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ மேஜரா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு அந்த ஏர்வே, ஒன்னு அந்த லங்ஸ், அண்ட் இன்னொன்னு வந்து மசில் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நாசல் கேவிட்டி, நாஸ்ட்ரில், அதுக்கப்புறம் லாரிங்ஸ், ட்ரக்கியா, அதுக்கப்புறமேட்டுக்கு பிரான்ச்சி, பிரான்ச்சியோல்ஸ், ஆல்வியோலி, டயம்ஃப்ரம் அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகியிருக்கு. ஸோ நாசல் கேவிட்டி, அப்புறமேட்டுக்கு ட்ரக்கியா, லாரங்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு எதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஏர்வே டைப்குள்ளே வரும். அது எல்லாமே அது வந்து மூச்சு விடுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஒன்று. ஸோ ஏர்வேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல இருந்து நமக்கு தேவையான காத்தை உள்ள கொண்டு வர்றது, வெளியில கொண்டு போறது, இந்த வேலையெல்லாம் வந்து எது பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஏர்வேஸ் பார்க்கும். ஸோ ஏர்வேஸ்ல என்னென்ன இன்வால்வ் ஆகும் அப்படின்னா நாசல் கேவிட்டி, ஃபேரன்ஸ், ட்ரக்கியா, லாரங்ஸ், பிரான்ச்சி அண்ட் லங்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளோட ஏர்வேயோட ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகி இருக்கும். ஸோ நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஏரை வந்து நம்மளுக்கு உள்ள வெளியே அனுப்புறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து ஏர்வே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லங்ஸ் பத்தி. ஸோ லங்ஸோட நம்மளோட மூச்சு விடணும் அப்படின்னாலே நம்மளுக்கு பேசிக்கா ஒரு பிரைமரியான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னா லங்ஸ். ஸோ லங்ஸ் இல்லாம நம்மளால வேற என்ன இருந்தாலும் யூஸே கிடையாது, நம்மளால மூச்சு விட முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து லங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கோன் ஷேப்ல இருக்கும். அது வந்து பேரா இருக்கும். 2 லங்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அந்த லங்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளோட பேக் போன் பக்கத்துல ஹார்ட்டுக்கு 2 சைட்லயுமே நம்மளுக்கு வந்து லங்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மசில் ரெஸ்பிரேஷன். ஸோ மசில் ரெஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா அதுல வந்து டயம்ஃப்ரம் இன்க்ளூட் ஆயிருக்கும், பிளஸ் இன்டர்காஸ்டல் மசில் அதுல இருக்கும். நம்மளோட காத்தை வந்து உள்ள இழுக்கிறதுக்கும் பம்ப் அண்ட் புஷ் அவுட் பண்றதுக்கும், இன் அண்ட் அவுட் நம்ம பிரீத்திங் பண்ணும்போது பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மஸ்குலர் ரெஸ்பிரேட்டரி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ்வலா நம்மளுக்கு வந்து நிறைய பேர் சிகரெட் ஸ்மோக் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்களோட லங்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆகும். இதனால லங் கேன்சர்ஸ் எல்லாம் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அது ஸ்மோக் பண்றவங்களுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, மத்தவங்களுக்குமே அது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் ஸ்மோக் பண்றது மூலியமா அந்த ஸ்மோக்கை நம்ம இன்ஹேல் பண்றது ஏன் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸ் வந்து கார்பன் மோனோஆக்சைடு. அது ரொம்ப டாக்ஸிக்கான கேஸ், அது மத்தவங்களையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு நம்ம ஸ்மோக் பண்ணாம இருக்கிறது நமக்கும் நல்லது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஸோ வித் திஸ் இந்த வீடியோவோட நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய டாபிக்ஸ் இதுல கவர் ஆக வேண்டியது இருக்கு, அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். வேற ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். நான் சொல்றேன். Bye from you, Akshya.